இந்த 3 உவமைகளிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் எது? இந்த 3 உவமைகளிலே வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை இன்றைக்கு ஜாலங்களாக மக்கள் பேசினாலும் பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம் எது? இருதயத்தை திறந்து இதற்குள் உமது வார்த்தையாக ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்ற விசுவாசிக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஆனால் இருதயத்தை மூடிக்கொண்டு இதை ஒரு கதை போல, இதில் சொல்லப்பட்ட ஒரு மாரல் ஸ்டோரியாக இதை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கு விளங்காது. பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 நிலைகளில் இருக்கிறான். அதாவது ஸ்பிரிட், சோல், பாடி. ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மீது பரலோகத்தில் இருக்கிற பிரஜாபதியாகிய தேவன் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உவமையின் வழியாக கிறிஸ்து பேசுகிறார். This parable is all about God's love towards man. Man is made of spirit, soul and body. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக இருக்கிறானே, இதன் மீது அவனை உண்டாக்கிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மிடத்திலே அன்பு கூறுகிற அந்த விஷயத்தை தான் இந்த உவமைகளிலே அந்த ரகசியத்தை கிறிஸ்து பேசுகிறார். காணாமற் போன அந்த ஒரு ஆடு ஒரு மனிதனுடைய ஆவியை காண்பிக்கிறது. காரணம், 100 என்ற விஷயத்துல ஒரே ஒரு ஆடு காணாமல் போவதை போல ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்முடைய ஆவி நம்ம விட்டு வெளியே போயிட்டா நம்ம செத்தவங்களா மாறிடும். ஆக நாம் மரிக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் இழக்காமல் இருக்க வேண்டும். ஆக நாம் சாகாமல் இருக்க வேண்டுமானால், நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் நமக்குள் ஆவி தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆவியை காப்பாற்றக்கூடிய ஒருவராக கிறிஸ்து வந்திருக்கிறார். அதை தேவனுடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. ஆக தேவன் தமது குமாரன் மூலமாக மரித்த நிலையிலிருந்த நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியாக வந்திருக்கிறார். புரியுதா நண்பர்களே? இரண்டாவதாக, நம்முடைய சரீரத்தில் ஆத்மா இருக்கிறது. ஆத்மா விலையேறப்பெற்றது. அது பரலோகத்தில் சென்று வாசம் செய்யக்கூடியது. Soul is a very important part in our body. எப்படி வெள்ளி நாணயம் வீட்டுக்குள்ளவே தொலைந்து விட்டதோ அவ்விதமாக சரீரத்துக்குள்ள ஆத்மா இல்லாத ஒரு மனிதனாக மனிதன் வாழ்கிறான். ஆத்மாவை தொலைத்தவனாக மனிதன் வாழ்கிறான். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்தால், நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான் என்று இயேசு கேட்டார். பிரியமானவர்களே, இந்த வசனம் உன் ஆத்மாவை பற்றிய விஷயம். தொலைந்து போன அந்த வெள்ளி நாணயத்தை போல உன்னுடைய ஆத்மா இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கூட இந்த ஆத்மாவை தொலைத்து விட்டார்கள். தொலைந்து போன இந்த ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கும் ஆற்றலை தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிறார். அவன் தேவனுடைய வசனத்தை வெளிச்சத்தை போலவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை துடப்பத்தை கொண்டு பெருக்குவதை போலவும் அவன் செய்வானானால், தேவனுடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டது. அதிகமாக தேவனுடைய வசனத்தை கொண்டு தொலைந்த நம்முடைய ஆத்மாவை நாம் தேடலாம். மூன்றாவதாக, ஒரு மனிதனுக்கு சரீரம் மிக முக்கியம். சரீரத்தில் எல்லா விதமான இழப்புகளையும் அந்த ப்ராடிகல் சன் என்று சொல்லக்கூடிய கெட்ட குமாரன் பெற்றுக்கொண்டான். சரீரம் கெட்டு போய்விட்டது. சரீரம் நார ஆரம்பித்து விட்டது. சரீரத்தில் பசி வந்து விட்டது. சரீரத்தில் சகல நோய்கள் வந்து விட்டது. சரீரத்தில் எல்லாம் தேய்மானங்கள் ஏற்பட்டு விட்டது. நான் சாகிறேன் என்று அவன் சொல்கிறான். ஆனால் சாகிற அந்த மனிதன் தேவனுடைய அன்பை நோக்கி திரும்புவானால் கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொள்ள சித்தமா இருக்கிறார். அவனை ரட்சிக்க விரும்புகிறார். அவனுக்கு இலவசமாக சகலவற்றையும் கொடுக்க விரும்புகிறார். அவனிடத்தில் கணக்கை அவர் கேட்காமல், இழப்பை குறித்து பேசாமல், நஷ்டத்தை குறித்து பேசாமல் அன்பை குறித்து பேசுகிறார். பாராட்டுதலை பேசுகிறார். வீட்டுக்குள் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவன் கேட்டது வேலைக்காரர்கள் ஒருவனாக, ஆனால் அவரோ தன்னுடைய மகனாக அவரை ஏற்றுக்கொண்டார். ஆக
தொலைந்து போன ஆடு நமது ஆவியை குறிக்கிறது. தொலைந்து போன வெள்ளி நாணயம் நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. தொலைந்து போன அந்த மனிதன் நம்முடைய சரீரத்தை குறிக்கிறார். ஆக ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய உங்களுக்கும் எனக்கும் இந்த ஓமையின் மூலமாக கிறிஸ்து உதவி செய்ய விரும்புகிறார். தேவனுடைய அன்பு உங்களுக்கு வெளிப்படுகிறது என்பதுதான் இதனுடைய சத்தியம். இவ்வளவு காலம் இதே பகுதியைத்தான் உங்கள் போதகர்கள் உங்களுக்கு போதித்து வந்தார்கள். நீங்களும் காலகாலமாக இதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஒருவராகிலும் தொலைந்து போன ஆடு உங்கள் ஆவி என்றும், தொலைந்து போன நாடு உங்கள் ஆத்மா என்றும், தொலைந்து போன அந்த வாலிபன் உங்கள் சரீரம் என்றும் ஒரு நாள் உங்களுக்கு சொன்னதில்லை. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஓமைகளாலே கிறிஸ்து ஏன் பேசினார்? அவைகள் உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஓமைகளால் அவர் ஏன் பேசினார்? அவிசுவாசிகளுக்கு அது கிடைக்காது. காரணம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறதுனாலே இருக்கிறவர்களும் பறி போய்விடும். ஆனால் இருதயம் திறந்து தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிற விசுவாசிக்கு அந்த ரகசியமானது வெளிப்படுத்தப்படுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 11ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மத்தேயு 13வது அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுவான ஜனங்கள் போய்விட்டார்கள். இயேசுவோடு தங்கியிருந்த அப்போஸ்தலர்கள் தங்கள் இருதயத்தை திறந்து அந்த பரலோக ராஜ்யத்துடைய ரகசியமாகிய அந்த ஊமையை தங்களை வெளிப்படுத்தும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது கிறிஸ்து அவர்களுக்கு அந்த ஊமையை வெளிப்படுத்துகிறார். அதை 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். 38ஆம் வசனம், நல்ல நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த வசன பகுதியில இயேசு கிறிஸ்து முன்னமே பேசி இருக்கிற அந்த ஓமைக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். ஏற்கனவே இந்த பகுதியில ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு மனிதன் விதைக்கு போனா அந்த விதை எப்படி விழுந்தது, எப்படி முளைத்தது, முளைக்காமல் போனது எது, ஏன் அது முளைக்கல, இது மாதிரி ஓமை நீண்டு கொண்டே போகிறது. இந்த ஓமையை பற்றிய அந்த ரகசியத்தை அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவிடத்தில் வருந்தி கேட்ட போது, அந்த விதை என்பது எது, களை என்பது எது, நிலம் என்பது எது, அறுவடை என்பது எது, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 37ஆம் வசனத்துல நீங்க புரிஞ்சுங்க. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அப்போ கிறிஸ்து தான் நல்ல விதையை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விதை தேவனுடைய வசனம். இப்போது 38ஆம் வசனத்துல நிலம் உலகம், உலகம் என்பது நீங்களும் நானும். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறவர்கள் நல்ல விதைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அதாவது பிசாசுடைய மக்கள். அவர்களை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தினுடைய முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆக எவ்வளவு அழகா கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினார் என்று பாருங்கள். அது போல இன்றைக்கு தேவனுடைய அன்பை கிறிஸ்து நமக்கு லூக்கா 15வது அதிகாரத்துல காணாமற் போன ஒரு ஆடின் வழியாகவும், தொலைந்து போன ஒரு காசின் வழியாகவும், தகப்பனும் வீட்டை விட்டு பிரிந்து போன ஒரு மகனின் வழியாகவும் இந்த ஓமைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஆனால் காலகாலமாக மூளைச்சலவை செய்யப்பட்ட இந்த முதியோர் இல்லங்களை போன்ற இந்த மக்களுக்கு தங்களுடைய மனதிலிருந்து, கற்பனையிலிருந்து, ஆலோசனையிலிருந்து, அனுபவத்திலிருந்து
அந்த சபையில அந்த பெரிய பாஸ்டர் என்ன போதித்தாரோ அதுதான் இவர் பேசுகிற ஒரு போதனையா இருக்கும். பெரும்பாலும் பைபிளுடைய அர்த்தங்களை நமக்கு முன்னால் இருந்த மக்கள் சொல்வதையும், நாம் இவ்வளவு காலம் இருந்த சபையில அவர்கள் சொல்வதையும், அதனுடைய அர்த்தத்தையும் நம்முடைய மூளையானது உள்வாங்கி கொண்டிருக்கிறது. Therefore, we are interpreting the Bible according to our own beliefs and our practice and tradition. ஆக நம்முடைய பழக்க வழக்கத்தின்படி, பாரம்பரியத்தின்படி ஒவ்வொன்றுக்கு நாம் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தோம். ஆகவே நீங்கள் அர்த்தம் சொல்வதை நிறுத்துங்கள். அர்த்தங்களை புதிய ஏற்பாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். ஜென்ம சுவாபமான மனுஷனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளான். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை படித்து பாருங்கள். தேவனுடைய மக்களே, இந்த காலையில ராஜ்யத்தின் உவமைகள் என்ற தலைப்புல 2வது செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை படிக்க போறோம். நீங்க ஆவலோடு காத்துருங்க. மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்க. உங்க போதகர்கள் இடத்துல இதை குறித்து பேசுங்க. நீங்க அனுதினமும் அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் உள்ளான மனுஷன்ல பலப்படுறீங்க. தயவு செய்து இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு ஊழியராகவும் மாறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, தொலைந்து போன ஆடி எங்கள் ஆவியையும், காணாமற் போன காசு எங்கள் ஆத்மாவையும், தொலைந்து போன அந்த மனிதன் எங்கள் சரீரத்தையும் காண்பிக்கிறான் என்ற இந்த ரகசியம் இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்காக நன்றி. இவளை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டரலும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.